அதுன்னு சொல்லி பல வித்தியாசமான நோய் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நைட்ல தூக்கம் வரவே மாட்டேங்குது, ஒரு சொட்டு கூட கண் மூடவே இல்ல. இப்படின்றது இன்னைக்கு பலருக்கு இருக்கிற ஒண்ணுன்றதுனால ரொம்பவே சாதாரணமா நம்ம இதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த தூக்கமின்மையினால எவ்வளவு நோய் வரும், நம்ம உடல் எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றத நம்ம யோசிக்கிறதே இல்ல. வீட்ல சாதாரணமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு படுத்தாதான் தூக்கம் வரலன்னு பார்த்தா, வேலை செஞ்சுட்டு ஃபுல் டயர்ட்ல வந்து படுத்தாலுமே தூக்கம் வரதில்ல. இதுக்கு என்னதான் காரணம்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம மூளையில பீனியல் சுரப்பின்னு பட்டாணி அளவுல ஒன்று இருக்கும். இது பயாலஜிக்கல் கிளாக் ஆன் ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெலட்டோனின்ற ஒரு சுரப்பை சுரக்குது. இரவு நேரத்துல தான் இந்த சுரப்பி நம்ம ரத்தத்துல கலந்து உடல் முழுவ பரவி தூக்கத்தை கொடுக்குது. வெளிச்சத்துல இந்த சுரப்பி வேலை செய்யாது. நைட் 11 ஓ கிளாக்ல இருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் கல்லீரல்ல ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும். நம்ம உடல்ல இருக்க கழிவு மொத்தத்தையும் வெளியேற்ற வேலை செய்யறது கல்லீரல். ஸோ நைட் நம்ம தூங்காம இருக்கிறப்ப நம்ம உடல் கழிவுகள் வெளியேறாம பல நோய்கள் வர ஆரம்பிக்கும். தூக்கம் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னு இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நைட் தூங்காம இருக்கிறதால உடல் வலி, கண்ணெரிச்சல், சோர்வு, தலை சுற்றல், மயக்கம், செரிமான கோளாறுன்னு இப்படி எல்லா பிரச்சனைகளுமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படும்.